விடுதலை பார்ட் 2. இந்த ஃபிலிமை பார்த்துட்டு வெளியில் வரப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு ஏற்படும். அந்த ஃபிலிம்லேருந்து வெளியில் வரத்துக்கு பல ஹவர்ஸ் ஆகலாம். பட் அதையும் மீறி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு எழுவதற்கு நம்மளால் தவிர்க்க முடியாதது என்னென்னா, இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு டைரக்டர் தானா, இல்லை அவர் எங்கேயாவது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ இல்லை ஒரு தேசத்துக்கோ ஒரு போராளியாக இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்டு இந்த பக்கம் இங்கே டைரக்டராக இருந்து தலைமுறையாக வாழ்ந்துட்டுருக்காரா அப்படின்ற ஒரு பெரிய நமக்கு டவுட் ஒன்று எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த படம் ஒரு போராளியுடைய வாழ்க்கை, விஜய் சேதுபதி என்ற ஒரு போராளியுடைய வாழ்க்கையை பல்வேறு காலகட்டங்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இது ஒரு போராளியால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் பதிவு செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு துல்லியமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த உங்களுக்கு ஒரு டவுட் எழுதுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எத்தனையோ சினிமாக்கள், போராளியை பற்றி எத்தனையோ சினிமாக்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கு. பெரிய டைரக்டர்ஸ்லாம், டாப் டைரக்டர்ஸ், வேர்ல்டு டாப் டைரக்டராக இருக்கிற ஒரு டைரக்டர் கூட ஏற்கனவே ஒரு போராளியை பற்றி படம் படைச்சிருக்காரு. பட் அதெல்லாம் விட இந்த படம் அவ்வளோ டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொட்டி கிடக்கிறது. ஓகே வியூவர்ஸ், இந்த ஃபில்ம் ஃபஸ்ட் பார்ட்டுடைய அந்த கண்டினியூட்டியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது குமரேசன்றவர் அந்த கான்ஸ்டபிள் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. அவர் மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் இவர் வாத்தியார், பெருமாள் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணுறாரு. அதோட அந்த பார்ட் எண்ட் ஆகுது. அதோடைய கண்டினியூட்டி தான் இது. இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், சூரியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய காலகட்டங்கள், அவருடைய வாழ்க்கை விரிகிறது. அதில் மிக மிக சிறப்பாக விஜய் சேதுபதி மிக சிறப்பாக ஒரு போராளியாகவே வாழ்ந்திருக்கிறார். அவர்களுக்கு மஞ்சு வாரியர் அவருக்கு அந்த காட்சிகள் அவ்வளவு தத்ரூபமாக மிக சிறப்பான காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. மஞ்சு வாரியர்கள் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, டைரக்டர் ஜிவிஎம், கௌதம், ராஜீவ் மேனன், சேத்தன், இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்டுகளுமே கிட்டத்தட்ட அவர் ஒரு சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்தளவுக்கு மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இசை, நமக்கே ஒரு டவுட் வந்துடும், நம்ம ஏதாவது காட்டுக்குள்ளே உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டவுட் வந்து. ஏன்னா அந்தளவுக்கு இசைஞானியின் பின்னணி அவ்வளவு மிக தத்துரூபமாக இசையமைத்திருக்கிறார்கள். பாடல் மிக சிறப்பாக, பாடல் மிக நன்றாக இருக்கிறது. அதர்வைஸ் இது இப்படி ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் எந்த அளவுக்கு கம்யூனிசம் சித்தாந்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இப்போ கம்யூனிசம் புத்தகத்தை எவ்வளோ தேடி படிச்சிருக்காரு. அவருடைய நாடி நரம்புகளெல்லாம் கம்யூனிச சித்தாந்தங்கள் எந்த அளவுக்கு பரவி கிடக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய சான்று தான் விடுதலை பார்ட் 2. ஏன்னா படத்தில் எங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிசம் சித்தாந்தங்கள் தான், நிறைய டயலாக்ஸ் எக்கச்சக்கமாக பரவி கிடக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாகவே ரொம்ப குறைவான இடங்களிலே இருக்கின்ற கம்யூனிஸ்ட கொள்கைகள், இப்படி ஒரு கொள்கையை ஒரு படமாக பதிவு செய்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் எல்ரட் குமார் அவர்கள் எப்படி அவர் இதை அவர் முன் செய்தார் என்று தெரியவில்லை. ஏன்னா இவர் செஞ்சிருக்காருன்னா இந்த படத்தின் மீது உள்ள ஒரு நம்பிக்கை தான். அவருக்கு மிகப்பெரிய சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாக உணர முடிகிறது. அதனால் இந்த எல்ரட் குமார் அவர்களை நம்ம எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். அதற்கு தகுதியானவர் எல்ரட் குமார் அவர்கள். மற்றபடி இந்த படத்தை இப்போ எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள் அப்படின்றது தான் நம்ம கொடுக்குற ரிவ்யூவே. இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி இதை நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது இந்த படம். ஓகே வியூவர்ஸ், இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.